8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட Infinix மொபைல், அதுவும் 10,000 ரூபாய்க்குள்ள. எப்படி இருக்கு பாப்போமா? ஸோ இதுதான் Infinix Hot 30 பாக்ஸ். எப்பயும் போல கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. அதில் 16GB RAM அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 8GB RAM, 8GB விர்ச்சுவல் RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு போட்டிருக்காங்க. 50 மெகாபிக்சல் டுயல் ஏஐ கேமரா அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே சைடில் வந்தோம் அப்படின்னா புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னடா அப்படின்னு ஒத்து பார்த்தா வாரண்டி ஒன்லி இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. மேட் இன் இந்தியா அப்படிங்கிறதையும் இங்கே போட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவுக்கு வெளியில் நீங்கள் வாரண்டி வந்து கிளைம் பண்ண முடியாது. பொதுவாக எல்லா பிராண்ட்லையுமே முடியாது. பட் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே 8+128 அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். எப்போவுமே Infinix பாக்ஸ் ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகும். இந்த டைம் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் டைட்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சி இழுத்து பார்ப்போம். ஒரு வழியாக வந்துருச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ மேலேயே மொபைல் கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல் ஒரு க்ரீன் கலர் ரேப்பர் வந்து அதில் சுற்றி வச்சுருக்காங்க. இங்கேயுமே அதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் எப்பயும் போல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேப்பரை பிரிப்போம். ஸோ ரேப்பரை பிரிச்சாச்சு. இந்த ஸ்டிக்கரையும் எடுத்துருவோம். ஸோ மொபைலோட டிசைன் செம்மையாக இருக்குல்ல. அப்புறமா இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ளே ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துட்டா அடுத்து ஒரு 10W சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஒரு சிம் எஜெக்டர் பின், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சில பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கடைசியாக ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய்க்குள்ளேயும் டிபியூ கேஸ் தொடர்ந்து கொடுத்துட்றாங்க. அதுவும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. கொஞ்சம் நல்ல கலர் தான் மாறிடும். இப்போ மொபைலை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். முதல்ல இதோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 3 கலர் வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்கு. ஒன்று மிரர் பிளாக். ஸோ பார்க்கும்போதே மிரர் மாதிரியே தெரியுது. செம்மையா இருக்கு. இன்னொன்று கிளேசியர் ப்ளூ. இந்த 2 கலருமே நம்ம கிட்ட இருக்கு. அதனால கலர்ஸ் வந்து காமிச்சிட்டேன். இன்னொன்னும் இருக்குது. அது டைமண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கலர்ஸ் வந்து நம்ம கிட்ட கிடையாது. இது போகும் லெதர் ஃபினிஷ்ல எல்லோ கலர்ல ஒரு டிசைன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு அது பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்த்தா இங்க டைமண்ட்ல ஒரு பேட்டர்ன் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பிரீமியம் டைமண்ட் பேட்டர்ன் டிசைன் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. இங்க ஃபுல்லா கிளாஸ் மாதிரி இருக்கறனால கை வைக்கும்போது அந்த ஃபிங்கர் ரொம்பவே கேப்சர் பண்ணுது. அது கொஞ்சம் டிஸ்டர்பா ஃபீல் ஆகுது. அது போக இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல வர மாதிரி பிளைனா கொடுத்து அந்த கேமராக்கு மட்டும் ரிங் கொடுத்து அந்த டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. கீழ Infinix அப்படின்னு சொல்லி பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. சைடுல எல்லாமே ஃபிளாட்டான டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஸ்டைலா இருக்கு. இந்த மொபைல்ல என்னப்பா ஹைலைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 8GB RAM இருக்கு. 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. பொதுவா 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மாடல்ஸ் நிறைய பார்க்க முடியும். இது அப்படியே இங்க டபுளா கொடுத்திருக்காங்க. அது போக 8GB RAM விர்ச்சுவல் RAM கொடுத்திருக்காங்க. அது 358 அப்படின்னு உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். விர்ச்சுவல் RAM வந்து ஒரு சின்ன மார்க்கெட்டிங் டெக்னாலஜி தான். அதால பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்காது. ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கலாம். இது போக இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Helio G37 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 1,26,000 வருது. இது கேமிங் ப்ராசஸர் கிடையாது. அதனால பெரிய அளவுல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்காதீங்க. இந்த மொபைலும் கேமிங் மொபைல் கிடையாது. பட் டே டு டே யூசேஜ்க்கு மல்டி டாஸ்கிங்க்கு நிறைய ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்டா இருக்கும். சோ பிராண்ட் கிளைம் பண்றது மேக்ஸிமமா ஒரே டைம்ல 18 ஆப் வரைக்கும் ஓபன் பண்ணி ஈஸியா ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ மல்டி டாஸ்கிங்க்கு ஓரளவு ஓகேவா இருக்கும். டே டு டே யூசேஜ்க்கு நல்லா இருக்கும். இதுல அப்படியே கேமரா வந்தா ரியல்ல டுயல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அது போக டுயல் LED ஃபிளாஷும் வருது. செல்ஃபி கேமராக்கு வந்தா இங்க 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதுக்குமே LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. சோ செல்ஃபிக்கு எப்பவுமே மிஸ் பண்ணாம LED ஃபிளாஷ் கொடுக்கிறது Infinix மட்டும் தான். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல போட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்ல போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அந்த கலர் சேச்சுரேஷன் இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. ஷார்ப்னஸ் வந்து ஓரளவு ஓகேவா இருக்கு. டீடைல்ஸ் வந்து ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அதே இது இன்டோர்ல டீசென்ட்டான லைட்டிங்ல இல்ல லைட்டிங் கம்மியா இருக்கிற இடத்துல எடுத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு போட்டோஸ் வந்து நல்லா இல்ல. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 1080 30 fps நம்மளால எடுத்துக்க முடியும். சோ இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு கேமராஸ் வந்து ஓகேவா இருக்கு. இந்த மொபைலோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது எப்பயும் கொடுக்குற மாதிரி 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 10W சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Infinix வந்து தொடர்ந்து ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு வராங்க. இது நான் ஷார்ட் டர்மா தான் செக் பண்ண அப்படிங்கறனால பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் பெருசா என்னால இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு நார்மல் யூசேஜா இருந்தா தாராளமா 2 நாளைக்கு மேலேயே பேட்டரி லைஃப் வரும். இல்ல ஹெவியா யூஸ் பண்ணீங்க அப்படினாலுமே ஒரு நாள் 1.5 நாள் வரைக்கும் பேட்டரி லைஃப் வரும். இப்போ மொபைலோட டிஸ்ப்ளேக்கு வந்தா இங்க 6.6 இன்ச்ல IPS LCD HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. பீக் பிரைட்னஸ் 500 nits வந்து கொடுத்திருக்காங்க. HD+ 90 Hz இதுதான் நிறைய பிராண்ட் வந்து ஆஃபர் பண்றாங்க. என்ன பொறுத்தவரை அந்த 90 Hz க்கு பதிலா Full HD+ கொடுத்திருந்தா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்க HD+ 90 Hz சூஸ் பண்ணுவீங்களா இல்ல 60 Hz
ஓட ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே வச்சு யூஸ் பண்ணுவீங்களா? நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. 180 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது அந்த கலர்ஸ் இதெல்லாம் ஓரளவு நல்லா இருக்கு. 90 Hz கொடுத்திருக்கனால நல்லா ஸ்மூத்தா யூஸ் பண்ணிக்க முடியுது. பட் இந்த டிஸ்பிளேவும் வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல் தான். 25000 ரூபாய் வரை கூட ஒரு சில பிராண்ட்ல எல்லாம் கொடுக்குறாங்க. அது போக இந்த டிஸ்பிளேக்கு ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் ஒட்டியே கொடுத்திருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். இதோட OS and UI எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 XOS 12 வெர்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. Android 13 கொடுத்திருந்திருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒரு சில மாடல்லாம் 10000 ரூபாய்க்குள்ளேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் Infinix அதையும் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருக்க முடியும். பட் Android 12 தான் இருக்கு. அது போக அந்த தேவையில்லாத ப்ளூடூத் புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. எப்பயும் கொடுக்குற மாதிரி ரொம்ப ஹெவியா லோட் பண்ண எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே இருக்க தான் செய்யுது. பட் அந்த விஷயத்தெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய பேர் Infinix-ஐ நம்பி வாங்குவாங்க. அது போக இதுக்கு எத்தனை OS அப்டேட் வரும் அப்படிங்கறது பெருசா கன்ஃபார்ம் இல்ல. பட்ஜெட் செக்மெண்ட்ல பெரும்பாலான பிராண்ட்ஸ் வந்து இந்த OS அப்டேட்டை கண்டுக்கிறதே இல்ல. 10000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள நீங்க ஒருவேளை மொபைல் போன் வாங்கி அதுக்கு OS அப்டேட்லாம் வருதா? அப்படி வருதுன்னா அது என்ன பிராண்ட், அது என்ன மாடல் அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. மொபைலோட பிசிக்கல் பிளேஸ்மென்ட் அப்படின்னு பார்த்தா லெஃப்ட் சைடுல சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமமா 1 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ரெண்டு சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல். அப்படியே பாட்டம்க்கு வந்தா இங்க ஒரு 3.5 mm ஜாக் இருக்கு, மைக் இருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு, பக்கத்திலே ஸ்பீக்கர் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கு. அப்படியே ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்திருக்காங்க. கீழேயே பவர் பட்டன், அது கூடவே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துட்டாங்க. சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. 10000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு சில மாடல்ல தான் சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுக்குறாங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கு. கடைசியா இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மொபைலோட எக்ஸாக்ட்டான பிரைஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த வீடியோ வந்து எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டே சேல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் பிரைஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த பிரைஸ் வந்து 9000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து சேல் பண்ண போறாங்க. அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இந்த மொபைல்ல வந்து ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 8+128GB. அதை தான் 9000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் டே சேல்ல சேல் பண்ண போறாங்க. சோ இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நான் கேமரா இருந்து மல்டி டாஸ்கிங் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவேன், எனக்கு அதிகமான ரேமோட மொபைல் போன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன விஷயங்கள்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஓகேவா இருந்தது அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்.